வணக்கம். சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாபாயவை ஜனாதிபதியாகிய கட்சிகள் ஒன்றிணைவு. மைத்ரிபால சிறிசேனவுக்கும் அவரது சகாக்களும் வெட்கி தலைகுனிய வேண்டியவர்கள். பேராயர் மல்கம் ரஞ்சித். யார் ஆட்சிக்கு வந்தாலும் கோதா, மஹிந்த, பசில் போன்றவர்கள் மாதிரியான ஆட்சியாளர்களை காண முடியாது. இஷாக் எம் கிண்ணியாவில் தெரிவிப்பு. வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்ரீலங்கா அமெரிக்க தூதுவர். ராஜாக்கா பஜார், விதுர, வடுகனாரி, ருத்ரபுரீஸ்வரம் ஆலயங்களுக்கு நேரில் விஜயம். முயற்சி செய்தால் முடியாது ஒன்றுமில்லை. ஜீவன் தொண்டமான். பொதுமக்களுக்கு ராணுவ தளபதி விடுத்துள்ள வேண்டுகோள். சினோபாம் விடயத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டியது இலங்கையே. உள்ளக விவகாரத்தில் தலையிட முடியாது என்கின்றது சீனா. வங்கிகளுக்கு நாளை விடுமுறை இல்லை. அங்கவீனமுற்ற உயிரிழந்தவர்களுக்கான கொடுப்பனவினை வழங்க சகல ஏற்பாடுகளும் தயார். பாதுகாப்பு செயலாளர். கோட்டாபாய ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு பாடுபட்ட கட்சிகளே ஒன்றிணைந்துள்ளதாக சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் சிறிய கட்சிகளுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நடத்தும் பேச்சுவார்த்தை மற்றும் அரசாங்கத்திற்குள் தம் பொறுப்புகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் சம்பந்தமாக குருணாகலில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர், சிறிய கட்சிகளின் தலைவர்களின் 6வது கூட்டம் நடந்தது. முதலாவது கூட்டம் அமைச்சர் விமல் வீரவங்சவின் வீட்டில் நடந்தது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பான பிரச்சனை ஏற்பட்ட போது அந்த கூட்டம் நடந்தது. நாங்கள் அதில் வெற்றி பெற்றோம். அதிபதி நிலைப்பாடு காரணமாக பல பிரச்சனைகளை எதிர்நோக்க நேரிட்டது. கோட்டாபாய ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய பாடுபட்ட கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன. ஜனாதிபதி தேர்தல் முடிந்து பொது தேர்தலில் 3/2 பெரும்பான்மை பலத்தை பெற இந்த கட்சிகள் உதவின. எனினும் அதற்கு பின்னர் சிறிய கட்சிகளுக்கு வழங்கப்படும் முன்னுரிமை குறித்து திருப்தி அடைய முடியாது. இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் வரை நான் இந்த கதையை அனைத்து இடங்களிலும் கூறுவேன் என்று தெரிவித்துள்ளார். உண்மையை உரத்து சொன்னால் தான் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் அவரது சகாக்களும் என் மீது விமர்சனங்கள் வரலாம். ஆனால் அவர்கள் அனைவரும் வெட்கித்தனை குளிய வேண்டியவர்கள். இவ்வாறு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையின் பரிந்துரையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குற்றவாளியாக குறிப்பிட்டிருந்தும் அவருக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும், மைத்ரிபால ஆடை அணிந்து கொண்டுதான் அடுத்த தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் பேசுகின்றாரா என்றும் பேராயர் ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்தார். அவரது இந்த கருத்துக்கள் தொடர்பில் கவலை அடைவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர பேராயர் அரசியல் செய்கின்றனர் எனவும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர். இது தொடர்பில் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் பதிலளிக்கும் போதும், இலங்கையில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் மிக மோசமான தாக்குதலே ஈஸ்டர் தாக்குதல். இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழுவே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை குற்றவாளி என்று பெயரிட்டுள்ளது. நாட்டின் தலைவர் என்ற ரீதியில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் அவரே இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர். அவர் பொறுப்பற்ற விதத்தில் செயற்பட்டதனால்தான் அவரை குற்றவாளிகள் என்று விசாரணை குழு சுட்டியுள்ளது. அதனால்தான் அவர் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அரசை நான் கோருகின்றேன். இந்த உண்மையை நான் உரத்து சொன்னால் எனது கருத்து அவருக்கு மனக்கவலையையும் அவரின் சகாக்களுக்கு விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. உண்மையில் அவர்கள் வெட்கி தலை குனிய வேண்டியவர்கள். அவர்களின் பொறுப்பற்ற நடவடிக்கையினால் தான் அப்பாவி பொது மக்கள் கொல்லப்பட்டனர். உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனில், பரிகாரம் கிடைக்க வேண்டும் எனில், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. எனவே ஜனாதிபதி விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகளை விரைவில் செயற்படுத்துமாறு அரசிடம் நான் கோருகின்றேன். இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவர் மீதும் அரசு உடன் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஆட்சி மாறினாலும் சரி, கோட்டாபாய, மஹிந்த, பசில் போன்ற நல்லதூர் தலைவர்களை காண முடியாது. நாட்டை திறம்பட அபிவிருத்திக்கு இட்டுச் செல்கின்றவர்களே இவர்கள் என அனுராதபுர மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்.
கென்யாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், சமூகமே ஏமாந்து விடாதீர்கள், கல்வியின் மார்க்கத்தில் அக்கறை கொண்ட நாங்கள் சிலரின் இனவாத பேச்சுக்களுக்கு ஏமாறக்கூடாது. இனவாதம் மதவாதம் ஒழிய வேண்டும். கண்ணியமாகவும் கௌரவமாகவும் நாம் சிறுபான்மை சமூகமாகவும் வாழ வேண்டுமானால் தற்போது இருக்கின்ற ஆட்சியாளர்களுடன் இணைந்து வாழ வேண்டும். அவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடாது. பசில் ராஜபக்ஷ போன்ற நல்லதொரு தலைவனை யாராலும் கண்டுகொள்ள முடியாது. எங்களை 7 பேரையும் பாரிய அபிவிருத்தியூடாக இணைத்துக் கொண்டு செல்லும் நிமால் லான்ஷானா போன்ற ராஜாங்க அமைச்சரும் இங்கு இருக்கின்றனர். அண்மையில் நாட்டுக்கு வருகை தந்த பாகிஸ்தான் நாட்டு பிரதமர் எங்களிடம் கூறியதாவது, கண்ணியமாக வாழ வேண்டும் என்றால் இருக்கின்ற ஆட்சியாளர்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டுத்தான் சென்றார். உலகின் பாரிய அபிவிருத்திக்கு இட்டு செல்லக்கூடிய வளமான நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய தலைமைகளுடன் தற்போது இதைத்தான் எமக்கு நீதி வாழ முடியும் என்றார். இலங்கை அரசாங்கங்களினால் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளன என்று இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான தூதுவர் அலைனா பி டெப்ளிஷ் தெரிவித்தார். அத்துடன் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அல்லது மனித உரிமைகள் மீறல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கான நீதி பொறிமுறை ஒன்றை ஸ்தாபித்தல் போன்ற வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் இலங்கை மனித உரிமைகள் பற்றிய ஏனைய கவலைகள் எழுந்துள்ளன. ஆட்சி முறையின் ஜனநாயக பண்புகளை நிலைநாட்டி சட்டத்தின் ஆட்சியை மதிப்பதோடு சிறுபான்மையின சமூகங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தெற்காசியாவின் மிக பழைய ஜனநாயக தேசத்தின் ஜனநாயக நண்பர் என்ற வகையில் அமெரிக்கா இலங்கை இடத்தில் இந்த விடயங்களை எதிர்பார்க்கின்றது என்று தெரிவித்துள்ளார். புத்தாண்டின் பின்னர் தேசிய மரபுரிமைகள் அறங்கலைகள் மற்றும் கிராமிய சிற்பக்கலைகள் மேம்பாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் விதுரா விக்ரமநாயக்க வவுனியா வெடுகுநாரி மற்றும் கிளிநொச்சி உருத்திரபுரீஸ்வரம் ஆலயங்களுக்கு விஜயத்தினை அவர் மேற்கொள்ள உள்ளதாகவும் அதன்போது இந்த ஆலயங்களில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது தொடர்பில் நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை முல்லைத்தீவு குருந்தூர் மலையை அண்மித்த 400 ஏக்கர் பகுதியை தொல்பொருள் செயற்பாடுகளுக்காக பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையையும் நிறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நேற்று தினம் நடைபெற்ற தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியின் போது வடக்கு கிழக்கில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் தொல்பொருள் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதன்போது முல்லைத்தீவு குருந்தூர் மலையை அண்மித்த 400 ஏக்கர் காணியை கைப்பற்றுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையை நிறுத்துமாறு பாராளுமன்ற உறுப்பினர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அத்துடன் ஆரம்பத்தில் 72 ஏக்கரை அப்பகுதியில் காணப்பட்டது என்றும் 400 ஏக்கரை பெற்றுக் கொள்ளுதல் பொருத்தமற்ற செயலாகும் என்றும் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ராஜாங்க அமைச்சரும் அதிகாரிகளும் 400 ஏக்கரை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளை நிறுத்தப்படுவதாக அறிவித்தனர். அதற்கு அடுத்தபடியாக கிளிநொச்சி உருத்திரபுரீஸ்வரம் ஆலயத்தில் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்டது. அதன்போது தொல்பொருள் திணைக்கள உதவி பணிப்பாளர் குறித்த கோவிலின் உள்ளே தொல்பொருள் சான்றுகள் இருப்பதாகவும் அதனை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாது போய்விட்டால் சான்றாதாரங்கள் அழிந்துவிடும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். எனினும் அந்த ஆலயத்தின் வரலாற்று காலத்துக்கு விடயங்களையும் முன்வைத்ததோடு ராஜாங்க அமைச்சர் அங்கு நேரடியாக விஜயம் செய்தால் நிலைமையை உணர முடியும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது. அதற்கு அவரும் சமிக்கை ஒன்றை காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து வெடுக்குநாரி மலையில் அமைந்துள்ள ஆலயம் தொடர்பில் பேசப்பட்டது. அது தொடர்பில் நீதிமன்ற இடைக்கால தடை உத்தரவு விதித்துள்ள நிலையில் எதிர்வரும் சித்திர பௌர்ணமி தினத்திற்கு பூஜை வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான அனுமதி கோரப்பட்டது. நீதிமன்ற வழக்கு உள்ளமையினால் அதிகாரிகள் தரப்பில் எவ்விதமான உத்தரவாதங்களும் வழங்கப்படவில்லை. எனினும் அப்பகுதிக்கு நேரில் விஜயம் செய்ய வேண்டும், அதனூடாக நிலைமைகளை உணர்ந்து கொள்ள முடியும் என்று எடுத்துரைக்கப்பட்டதாகவும் ராஜாங்க அமைச்சர் அதற்கு உதவுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதே நேரம் நிலாவரி கிணறு சம்பந்தமாக பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டதோடு முன் அனுமதி பெறாத தொல்லியல் துறை அதிகாரிகளின் பிரவேசங்கள் நிறுத்துவதனூடாக முரண்பாடுகளை குறைக்கலாம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா கல்வி வலயத்திற்கு உட்பட்ட டயக்மா சம்முயமூர்த்தி கல்லூரியில் அப்பிரதேச மாணவர்கள் தகவல் தொழில்நுட்ப அறிவினை விருத்தி செய்யும் முகமாக 2 திறன் விருத்தி வகுப்பறைகள் மாணவர்களின் பயன்பாட்டுக்கு கையளிக்கும் நிகழ்வு தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்புகள் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தோண்டமான் தலைமையில் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 1000 ரூபாய் சம்பளத்தினை பெற்றுத்தர முடியாது என்று பலர் தெரிவித்தனர். அதனை
பெற்றுக் கொடுத்த பின்பே வேலை நாட்கள் குறைக்கப்படும் என்றார்கள். அதனையும் நிவர்த்தி செய்தவுடன் என்று கூறுகின்றார்கள். மேலதிகராத்தால் கொழுந்து காசு இல்லை என்றும் எதனை செய்தாலும் அதில் குறை காண்பதில் தான் இந்த சமூகம் உள்ளது. ஆனால் முயற்சி செய்தால் முடியாது என்று ஒன்றுமில்லை என்பதை இந்த 1000 ரூபாய் சம்பளத்தின் மூலம் நிரூபித்து காட்டியுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது இலங்கை இந்திய பேரவையில் 25 வறிய மாணவர்களுக்கு கற்றல் நடவடிக்கைக்காக புலமை பரிசுகளும் இந்த நிகழ்வின் போது வழங்கி வைக்கப்பட்டது. அங்கு அவர் தொடர்ந்தும் அந்நிகழ்வில் கருத்துரைக்கையில் இன்று மனிதாபிமானமாக செய்கின்ற சேவைகளுக்கு கூட நன்றி தெரிவிக்கும் நிலை உருவாகியுள்ளது. ஆனால் நாம் பாடசாலைகளுக்காக செய்கின்ற சேவைகள் மனிதாபிமான அவ்வாறான விடயங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனினும் ஒரு சமூகம் மனிதாபிமானத்துடன் வாழ்ந்தால்தான் அந்த சமூகம் முன்னேற்றம் காணும். அதற்காக நாம் சிறுவயது முதல் மனிதாபிமான பண்புகளை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு ஆசிரியர்கள் எந்த பாடம் கற்பித்தாலும் முதலில் மாணவர்கள் மத்தியில் மனிதாபிமான பண்புகளை ஏற்படுத்த வேண்டும். இன்று ஒரு சில ஆசிரியர்கள் ஏனோ தானோ ஒன்று கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். எல்லாருமல்லர் ஒரு சிலர் மாத்திரமே அவ்வாறு செய்கின்றனர். எத்துறையாயினும் சரி, அதனை மனச்சாட்சியுடனும் திறமையாகவும் முழு மூச்சாகவும் செய்தால் உலகம் உங்கள் கைகளில் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதே நேரம் இந்த பாடசாலையில் பல மாணவர்களுடன் பேசிய போது போலீசாராக, தொழில்நுட்பவியலாளராக, பொறியியலாளராக வேற ஆசைப்படுவதாக தெரிவித்தனர். ஆகவே இனிவரும் காலங்களில் டயகம பகுதியில் உள்ள பெண் பிள்ளைகள் நிச்சயம் முன்னேறுவார்கள். காரணம், ஒவ்வொரு பெண் மாணவர்களுக்கும் ஒரு குறிக்கோள் உள்ளது. ஆகவே இந்த பிரதேசம் விரைவில் மாற்றம் காணும். இன்று பல படித்தவர்களும் படிக்காதவர்களும் வேலை வாய்ப்புக்காக என்னை நாடி வருகின்றார்கள். அதிகமானவர்கள் நினைப்பது வேலை பெற்றுவிட்டால் இதுதான் வாழ்க்கை, எல்லாம் நடந்து முடித்து விட்டது, அதில் நாம் பூரணத்துவம் அடைந்து விட்டோம் என்று நினைக்கின்றார்கள். அந்த மனநிலையினை நாம் மாற்றியாக வேண்டும். சுயதொழிலில் ஈடுபடவும் வாய்ப்பு உள்ளது என்பதனை எடுத்துக்காட்ட வேண்டும். அதே நேரம் நன்றாக படித்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆகவே ஒரு பாடசாலை மீது பலர் அக்கறை வைத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் பெறுபேறுகளை உயர்த்தவில்லை என்றால் அந்த பாடசாலை சமூகத்தை விட்டு காணாமல் போய்விடும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் சுகாதார ஆலோசனைகளை முறையாக பின்பற்றுமாறு இராணுவ தளபதி லெப்டினல் ஜெனரல் சவேந்திர சில்வா மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சுகாதார வழிமுறைகளை உரிய வகையில் பின்பற்றாவிடின் மிகுந்த சவாலுக்கு மத்தியில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் சீர்குலையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புத்தாண்டு காலத்தில் முகக்கவசங்கள் அணிந்து சமூக இடைவெளியை பேணி நடந்து கொள்ளுமாறும் இராணுவ தளபதி லெப்டினல் ஜெனரல் சவேந்திர சில்வா கேட்டுக் கொண்டுள்ளார். சினோஃபார்ம் கொரோனா தடுப்பூசி விடயத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டியது இலங்கையே. உள்ளக விவகாரத்தில் எம்மால் தலையீடு செய்ய முடியாது என்று இலங்கையில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு 6 லட்சம் சினோஃபார்ம் கொரோனா தடுப்பூசிகளை சீனா வழங்கியிருந்தது. இதற்கு எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்தில் வெளியிடங்களிலும் வெளிப்படுத்திய எதிர்ப்பின் காரணமாக ருஃபக் இலங்கையின் சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தும் வகையில் சினோஃபார்ம் யாருக்கும் வழங்கப்பட மாட்டாது என்றும் இலங்கையில் உள்ள சீன பிரஜைகளுக்கு மட்டும் வழங்கப்படும் என்றும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜி தெரிவித்திருந்தார். சினோஃபார்ம் தடுப்பூசி அவசர கால பயன்பாட்டிற்காக உலக சுகாதார அமைப்பின் ஒப்புதல் அளிக்கும் வரை இலங்கையர்களுக்கு அது பயன்படுத்தப்படாது என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் ருஃபக் நாட்டில் ஏற்கனவே கொண்டுவரப்பட்ட சினோஃபார்ம் தடுப்பூசியானது தடுப்பூசியின் பாதுகாப்பு செயல்திறன் ருஃபக் தரம் தொடர்பில் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையூடாக முறையான அனுமதி அளிக்கப்படும் வரை அத்தடுப்பூசியை பயன்படுத்துவதை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்குதல் செய்யப்பட்டுள்ளது. சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரிதா ஊடாக இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்குதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த தடுப்பூசியை ஏனைய சாதாரண பொதுமக்களுக்கும் விநியோகம் செய்யப்படுவதற்கும் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் ருஃபக் குறித்த தடுப்பூசி தொடர்பிலான நியமித்துவ நிபுணர் குழுவின் விவரங்களை தடுப்பூசி தொடர்பிலும் கோரிய விவரங்களையும் வெளிப்படுத்த பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என அம்மனுவில் கோரப்பட்டுள்ளது. எனினும் கொழும்பில் உள்ள அனைத்து சீன பிரஜைகளுக்கும் சினோஃபார்ம் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சீன தூதரகத்தின் ஊடக பேச்சாளர் ருஃபக் அரசியல் பிரிவு தலைவருமான லூசாங் கூறுகையில் இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளின் பேரில் சீன அரசாங்கமும் பொதுமக்களுக்கு 6 லட்சம் சீனோ தடுப்பூசிகளை இலங்கை அரசாங்கத்திடம் கையளித்தது. இந்த தடுப்பூசியை யாருக்கு ருஃபக் எங்கு எப்படி வழங்க வேண்டும் என்பதை
இலங்கை அரசாங்கமே தீர்மானிக்க வேண்டும். அது நாட்டின் உள்ளக விவகாரமாகும். அதில் சீனா ஒருபோதும் தலையிடப் போவதில்லை. மேலும் இலங்கையில் தங்கியுள்ள 3 முதல் 4000 வரையிலான சீனர்கள் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள உள்ளனர். அதே நேரம் சீனா இதுவரையில் தனது நட்பு நாடுகளுக்காக 133.8 மில்லியன் கொரோனா தடுப்பூசிகளை வழங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். கொழும்பு மகரகம அபேச புற்றுநோய் வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் வசந்த திசநாயக்க தனது 58வது வயதில் காலமானார். திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு ஜெயவர்தன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று காலை உயிரிழந்துள்ளார். நாளை பொது விடுமுறையாக அரசாங்கம் அறிவித்துள்ள போதிலும் அதனை அரசு மற்றும் தனியார் வங்கிகளுக்கு நாளை வணிகத்திற்காக திறக்கப்படும் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 13, 14ஆம் தேதியில் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை கருத்தில் கொண்டு நாளை திங்கட்கிழமை சிறப்பு பொது விடுமுறையாக அரசு அறிவித்தது. இதற்கிடையில் தங்கள் அலுவலகங்கள் நாளை பொதுமக்களின் சேவைக்காக திறக்கப்பட்டிருக்கும் என்று இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. அங்கவீனமுற்ற மற்றும் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் மனைவிமார் கொடுப்பனவுகளை வழங்குமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் கிடையாது என தெரிவித்துள்ள பாதுகாப்பு செயலாளர், அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான சகல ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளன என்று தெரிவித்துள்ளார். அங்கவீனமுற்ற மற்றும் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் மனைவிமார் பாதுகாப்பு அமைச்சின் கட்டட வளாகத்தின் அண்மையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இவ்வார்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கணவனை இழந்தவர்கள் தமது கணவனுக்கு 55 வயது நிறைவடைந்த பின்னர் வழங்கப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவிற்கு பதிலாக சம்பளத்தை வழங்குமாறு கோரிக்கையினை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவது இலகுவானதல்ல. எனினும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுடன் கலந்துரையாடி சுமார் 1 வருட முயற்சியின் பின்னர் அவர்களின் கோரிக்கையை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடிந்துள்ளது. அதற்கான அமைச்சரவை யோசனையில் பாதுகாப்பு செயலாளராக நான் கையெழுத்திட்டதோடு அமைச்சராக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கையெழுத்திட்டுள்ளார் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.